எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மசாலா டீ செய்ய போகிறோம். இது வந்து 150 ml மில்கில் 2 பேருக்கு செய்கிறதுக்கான அளவு வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு வந்து 1 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 இன்ச் பட்டை, 1 இன்ச் தோல் நீக்கின இஞ்சி எடுத்துக்கணும். இது எல்லாத்தையும் நம்ம வந்து சின்ன உரல் இருக்கும் இல்லையா, அதில் வச்சு நச்சுக்கலாம். இல்லைனா மிக்சியில் கூட போட்டு ஒரு சுற்றிக்கலாம். இப்போது நான் வந்து சின்ன உரலில் போட்டு இந்த அளவுக்கு நச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். நீங்கள் இந்த அளவுக்கு நச்சு எடுத்துகிட்டு வந்தாலே போதும், ரொம்ப பொடியாக்கணும்னு தேவையில்லை. இப்படி நச்சாலே கொதிக்கிற தண்ணியில் வந்து அதோடய ஃப்ளேவர்ஸ் வந்து நல்லா இறங்கிடும். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் 1.5 டம்ளர் தண்ணி எடுத்து சுட வச்சுருக்கேன். இதில் நம்ம நச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போது இது கொதிக்கட்டும். இது கூடவே நம்ம 1.5 ஸ்பூன் வந்து டீத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். இது எல்லாம் நல்லா கொதித்து வரும்போது நம்ம வந்து மில்கை சேர்த்துக்கலாம். நம்ம ரெகுலராக நார்மல் டீ நம்ம வந்து வீட்டில் குடிப்போம். ஆனால் இந்த டீ வந்து கொஞ்சம் ஸ்பெஷல். இது வந்து கேரளாவில் ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. இதை வந்து நம்ம வீட்டில் ஈவினிங் வந்து செஞ்சு குடித்தோம் அப்படின்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நான் எடுத்திருக்க அளவு வந்து 150 ml மில்க்கு ப்ளஸ் வந்து 2 பேருக்கான அளவு தான் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து எவ்வளோ மில்க் எடுக்கிறீங்க, எத்தனை பேருக்கு செய்ய போகிறீங்க அப்படிங்கிற அளவை பொறுத்து நீங்கள் வந்து இது அந்த ஸ்பைசஸோட அளவை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம வந்து மில்க்கை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். அதோட ஃப்ளேவர் எல்லாம் ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆகி நல்லா கொதிக்கட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போது நல்லா கொதிச்சிருச்சு, கொதித்து அடங்கிருச்சு. அப்பப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா அந்த இதெல்லாம் ஒரு இடத்துல தங்கிரும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நான் ஒரு டம்ளரில் 2 டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம காய்ச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த டீயை வந்து அதில் நான் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இன்னொரு டம்ளர் வச்சு அந்த சுகர் கரையிற அளவுக்கு நல்லா ஆற்றி எடுத்துக்கோங்க. நல்லா ஆற்றும்போது அந்த நுரை வந்து டம்ளர் ஃபுல்லாக நிறையணும். அப்படி குடிக்கும்போது தான் இந்த மசாலா டீ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த ஃபுல் ஃப்ளேவரும் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். உங்கள் வீட்டில் இந்த டீயை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.